ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நேற்று நான் தரமான ஒரு விஷயம் பண்ணேன். அந்த விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஏற்கனவே தம்ப்நெயிலில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ என் டாலர் தான் வந்து தொலைஞ்சிடுச்சு. கிடச்சிடுச்சு, சொல்லிடுறேன் கிடச்சிடுச்சுன்னு. மற்றவங்க மாதிரி கிடைக்கல, என்ன ஆச்சு அப்படிலாம் சொல்ல விரும்பலை. ஸோ அது எப்படி தொலைஞ்சிது, எப்போ தொலைஞ்சது, எப்படி தொலைஞ்சது, அது எப்போ கிடச்சிது அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஆக்சுவலாக நேற்று வந்து டியூஸ்டே ஈவினிங் போல் மெஷுக்கு வந்து சாப்பாடு தான் கொடுத்துட்டு இருந்தேன். ஈவினிங் அவன் வந்து சரியாக சாப்பிடலை. ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைனால சாப்பிடாதனால கொஞ்சம் ரோட்டில் வந்து சரி ஸ்ட்ரீட்டில் விட்டு விளையாட விட்டு நம்ம சாப்பாடு ஊட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தான். அவனும் இப்படி அப்படியே ஓடிட்டு இருந்தான். சாப்பாடு ஊட்டியாச்சு, அவள் தான் வீட்டுக்கு வந்தாச்சு, சாப்பிட்டாச்சு. அந்த நைட் அப்படியே முடிஞ்சுது. மறுபடியும் மார்னிங் வந்து 5 o'clock எந்திரிச்சாச்சு. ஏன்னா ஹஸ்பண்டுக்கு வந்து சாப்பாடு கட்டி கொடுக்கணுன்றதுக்காக எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சிட்டு வந்து கண்ணாடியில் பார்த்தா டாலரை வந்து காணோம். உடனே ஒரே பயமாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்ன பண்ண, கடகடன்னு மேலே தான் இருக்குது பெட்ரூம். ஸோ மேலே போயிட்டு ஃபுல்லாக பெட் ஃபுல்லாக செக் பண்ணிட்டு எல்லாரையும் எழுப்பி விட்டுட்டு அப்புவை என் ஹஸ்பண்டை எல்லாரையும் எழுப்பி விட்டுட்டு பெட்டு ஃபுல்லாக எடுத்துட்டு காட்லேருந்து பெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தேன். எங்கேயுமே இல்லை. வாஷிங் மிஷின் ஏரியாலையும் செக் பண்ணி பார்த்தேன், இல்லை. மேலே போயிட்டு மொட்டை மாடியில் செக் பண்ணால் அங்கேயும் இல்லை. அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு டஸ்ட்பின்லேயும் கொட்டி பார்த்தேன், டஸ்ட்பின்லேயும் இல்லை. அப்புவோட பொம்மை பேஸ்கெட்லேயும் தேடி பார்த்தேன், அதுலேயும் இல்லை. யூஸ் பண்ண ட்ரெஸ் எல்லாத்தையும் உதறி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், அதுலேயுமே இல்லை. ரொம்ப அழுகியாக வந்துச்சு, ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன். அப்புறம் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்கன்னா, வெளியே போய் ஸ்ட்ரீட்லலாம் கொஞ்சம் ஒரு 5:30க்கு ஃப்ரெண்ட்ஸ் இது நடக்கும்போது. ஸோ ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தாங்க. அவங்களுக்கும் அங்கே கிடைக்கல. மறுபடியும் அவங்க வந்து மேலேயும் செக் பண்ணி பார்த்தாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் செக் பண்ணி பார்த்தா எங்கேயுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மறுபடியும் போயிட்டு நான் என்ன பண்ணேன், சாமிக்கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டேன். கடவுளே முருகா, திருத்தணி முருகா, எனக்கு இந்த செயினை வந்து நீ செயினோட டாலரை வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துட்ட அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு வந்து நான் செய்ய வேண்டியதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு அப்புறம் நான் வெளியே வந்தேன். பூஜை ரூம்லேருந்து வெளியே வந்துட்ட பிறகு என் ஹஸ்பண்ட் மறுபடியும் போய் வெளியே தேடும் போது பைக்கு கீழே இருந்து அதை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, தங்கம் விற்கிற விலைக்கு நம்மளால் தங்கத்தை கண்டிப்பாக வாங்கவே முடியாது. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் தங்கத்தை வந்து ரொம்ப சேஃபாக வச்சுக்கோங்க. ஸோ எப்படியும் என் டாலர், என் விநாயகர் வந்து என்கிட்டயே திரும்ப வந்துட்டார் ஃப்ரெண்ட்ஸ். அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இல்லைன்னா காசுக்கு காசும் போச்சு, என் விநாயகரும் போயிருப்பார். நம்மளாலலாம் தங்கத்தை வாங்க முடியுமா சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.